ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றின ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மாவீரன் அலெக்சாண்டர் ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஒரு வீரர், ஒரு அரசர். அவர் தன்னோட அரசாங்கத்தை எகிப்திலேருந்து ஆசியா வரைக்கும் பரவ வச்சுருந்தார். ஒவ்வொரு இடங்களாக படையெடுத்து அவர் படையெடுத்த இடத்துலலாம் அவருக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடச்சதில்ல. வெற்றி திருமகள் எப்போவுமே அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிகமான வெற்றிகளை கண்டவர். சின்ன வயசு 20 வயது அரியணை ஏறினார். 30 வயதில் தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த 10 வருட இடைவெளியில் அவர் வெற்றியை தவிர எதையுமே பார்த்ததில்லை. அப்படி அவர் எகிப்திலிருந்து படையெடுத்து நம்ம ஆசியாவை நோக்கி ஆசியாலையும் தன்னுடைய பேரரசை பெருசாகவே நிறுவியிருந்தார். அப்போது வெற்றியே மட்டுமே கண்ட அவருக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் மரண பயம் அப்படிங்கிறது வந்துச்சு. மரண பயத்தை கண்ட பிறகு அவர் இந்த வெற்றியை பெருசாக எடுக்கலை. தன்னோட சொந்த ஊரையும் சொந்த மக்களையும் தேட ஆரம்பித்தார். அதன் விளைவாக அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு. சரி, நாம் திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பி போயிட்டு இருந்தப்போ அவருக்கு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சலால் அவர் முடிவு பண்ணிட்டார், கண்டிப்பாக இனி நம்ம சொந்த ஊருக்கு போவதுக்குள்ளே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறத அவரால் உணர முடிஞ்சிச்சு. அப்போது தன்னோட தளபதிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு தனக்கு 3 ஆசை இருக்கிறதா சொன்னார். முதல் ஆசை, தன்னோட சவப்பெட்டியை இந்த நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது முதல் ஆசை. இரண்டாவது, தான் இதுவரைக்கும் போரில் ஜெயிச்சு சம்பாத்தியம் பண்ண அத்தனை நகை பொருள் எல்லாத்தையுமே தன்னோட கல்லறைக்கு பின்னாடி கொண்டு வரணுங்கிறது ரெண்டாவது ஆசை. மூணாவது, தன்னோட 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே கீழே பார்த்து இருக்கிற மாதிரி போடணும் அப்படிங்கிறது மூணாவது ஆசை. அப்போது இதெல்லாம் கேட்ட தளபதிகள், மந்திரிகள் எல்லாருமே குழம்பிட்டாங்க. என்ன இப்படி 3 வித்தியாசமாக சொல்கிறாங்களே, என்ன? அதோட காரணத்தை அவர்கிட்டயே கேட்டாங்க. அதாவது, என்னுடைய சவப்பெட்டியை 3 பேர் சவப்பெட்டியை மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணும் அப்படி சொன்னதுக்கான காரணம், இந்த தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னுடைய இறப்பை தடுக்க முடியலை அப்படிங்கிறது. ரெண்டாவது, தான் இதுவரைக்கும் சம்பாத்தியம் பண்ணின அத்தனை பொருட்களையும் கொண்டு வரணும்னு சொன்னது. இதுவரைக்கும் நான் கொண்டு போன சம்பாத்தியம் பண்ண எந்த தங்கமும் பொருளையும் என்னால் திருப்பி கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி. மூணாவது, நான் இந்த உலகத்துக்கு எப்படி வெறும் கையோடு வந்தேனோ அதே போல் வெறும் கையோடையே திரும்ப போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி மூணாவது, என்னோட 2 கைகளையும் வெளியே போடுங்க அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் எடுத்தாலும் ஆசைப்பட்டாலும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. வெறும் கையோட வெறும் உச்சுடம்போடு பிறக்கிறோம். அதே மாதிரி வெற்று கைகளோட நம்மளோட இந்த உடம்போடு தான் நாம் மேலோகம் போகிறோம். அதனால் தேவைக்கு ஆசைப்பட்டு ஆசைக்கு சேர்த்ததை அது எல்லாமே இந்த உலகத்துலேயே இன்றும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறவு இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பைமோட் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து. இது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை நம்மளோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நல்ல ஒரு கதையோட அடுத்தது சந்திப்போம்.